ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவுட்லெட் சமையல் தாங்க. இது வந்து நம்ம பாய் வந்து நம்மளுக்காக செஞ்ச மட்டன் பிரியாணி. இது ஒரு 25 பேருக்கு நம்ம சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே நம்ம அம்மா வீட்டில் ரெடி பண்ண பிரியாணிங்க. இது வீட்டிலே அப்பா வந்து ஒரு ஆடு வளர்த்து அதில் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காண்டி அப்பா ரெடி பண்ணாங்க. இதுக்கு வந்து 1 லிட்டர் நம்ம சஃபலா கோல்டும் ஒரு 1/2 லிட்டர் நெய்யும் இதில் ஆட் பண்ணியிருக்கு. நல்ல ஹீட் ஆனோடனே ஒரு 2 கிலோ வெங்காயங்க நல்ல குட்டி குட்டியாக சூப்பராக படப்படப்படன்னு அழகாக சாப் பண்ணிட்டார். அதை போட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகுது வரைக்கும் அடுப்பில் போட்டிருந்தார். இப்போவுமே இது கூடவே ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படியே அந்த ஐட்டத்தெல்லாம் அப்படி போட்டு நல்லா வேக வச்சிட்டு இருந்தாருங்க. இது ரொம்ப நேரமாக வெந்துச்சு. தீ நல்லா மழன்னு காற்று வேறு அடிச்சிச்சா, நல்ல தீயும் நல்லா எரிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக வெங்காயம் வேகிற அந்த ஸ்மெல்லும் அதில் தான் இந்த பிரியாணிக்கு நல்லா இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். நல்லா ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருந்தாருங்க. ஜாதி பத்திரி எல்லாமே அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டார். இப்போ நல்லா எல்லாமே நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாச்சு வெங்காயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக கிடந்துச்சு, அடுப்புலேயே கிடந்துச்சு. அப்பப்போ அதில் லேசாக கொஞ்சம் கிண்டி மட்டும் கொடுத்துட்டே இருந்தார் பாய். மற்ற நாள் அவர் அவங்க வீட்லேயே வச்சு செஞ்சு கொண்டு வந்துடுவார். இந்த டைம் தான் வீட்டுக்கு வந்து அவர் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்காண்டி நான் செஞ்சு காமிச்சார். நான் அதான் சரி நம்ம யூடியூப் சேனலுக்கு போடணும், எடுக்கலாமா பாயின்னு கேட்டேன். எடுத்துக்கிடுங்கன்ட்டார். அதனால அவர் பெர்மிஷனோடு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் கிடக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நேரமாக இருந்துச்சு. அது வேகிறதுக்கு ரொம்ப நேரமாக டைம் கொடுத்துருந்தாரு. அதுக்கு இடையில் அதுக்கு தேவையான மற்ற பொருளாக அழகாக பக்கத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அரிசி ஊற வச்சாச்சு, பிரியாணி அரிசி, பாஸ்மதி ரைஸு. இந்த கொஞ்சம் மீதி இருந்த நெய்யும் அந்த ஹீட்லேயே வெளியே வச்சு அதையும் அது கூடயே ஆட் பண்ணிட்டார். கொஞ்சம் கட்டியாக இருந்ததையே இந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகிட்டா நல்லா வற்றி வறண்டுட்டுங்க. 2 கிலோ வெங்காயம் 1 கிலோ வெங்காயமாக ஆகிட்டு. இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அதில் ஆட் பண்ணார். அதுக்கப்புறவு நம்ம ரம்பா இலை, நம்ம தோட்டத்து ரம்பா இலை, அது போக கொத்தமல்லி இலை, புதினா அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1 கிலோ தக்காளி, ஒரு 20 பச்சை மிளகா, தக்காளி நல்ல பழுத்த தக்காளி அது கூட நல்லா போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கலரி கொடுத்துட்டாரு. இப்போது ஒரு 1/2 கிலோ தயிர் அதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 கைப்பிடி உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் ஒரு குறைஞ்சது 7-8 கிலோ இருக்குங்க. அந்த மட்டனையும் நல்ல பீஸாக அழகாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூடயே ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒன்று போல் கிண்டி கொடுத்து பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது கொஞ்சம் நேரம் வேக விட்டார், மட்டன் நல்லா வெந்து வேகன்னு வரணும்னு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் அதில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம எந்த கலர் பொடியும் போடலை. அந்த தக்காளியோட கலருக்கு எவ்வளோ ரெட்டிஸாக வந்துட்டு பாருங்கள், அழகாக இருக்கா. பார்க்கவே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது, நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு 100 கிராம் முந்திரி வறுக்கலாம் செய்யலை, அப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த முந்திரியும் அது கூடயே ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்க விட்டார். இந்த இது நல்லா கொதித்து வரவும் மட்டன் நல்லா வெந்து கொதித்து வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணார். மட்டன் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நல்லா கொதிக்க விட்டார். நல்லா வெந்துட்டு மட்டன் அதான் வெந்துட்டான்னு பார்த்துட்டு இருந்தார். பாய் ஸ்டைல்னு நம்ம என்ன தான் எவ்வளோ ஸ்டைலாக பண்ணாலும் பாய் பண்ணுறது பாய் பிரியாணி தாங்க. அந்த அரோமா அவ்வளோ ஒரு செமையாக இருந்துச்சு. இப்போ நல்ல எப்படி சூப்பராகிட்டு பார்த்திங்களா, கலரு நல்லா வெந்து அந்த மட்டனில் உள்ள கொழுப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராகிட்டு. இப்போ அந்த ஊற வச்ச அரிசியும் ஒரு 5 கிலோ அரிசி அதையும் அதை கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்து அப்படி கொஞ்ச நேரம் போட்டார். அதுக்கப்புறவு தம் போட்டுட்டாருங்க. சூப்பராக வாசம் அப்படி கம்மன்னு அடிச்சிச்சு. செம்ம வாசம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு.
கறியும் நல்ல ஒரு நல்ல இளங்கரையாக இருந்துச்சு. அவர் பண்ணியிருந்ததும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி பண்ணி தந்திருந்தார். இப்போ நல்ல அந்த இது எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்த உடனே அந்த கங்கை ஃபுல்லாக எடுத்து தம் போட்டுட்டார் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி காமிப்பார். நல்ல ஒரு வாசம், அது தம் போடும்போதே அவ்வளோ ஒரு வாசம். சூப்பராகிட்டா சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. அப்பா, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா வெந்து செம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிட்டு அந்த அரோமாவே நம்மளை சாப்பிட வாவான்னு தோண்டுச்சு. கலர் வேறு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கே தெரியும், பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. பாய் போட்ட பிரியாணி இது அவ்வளோதான், நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் பேக் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சோம். ஃபஸ்ட்டில் இருக்க பீஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் பீஸ் கிடைக்கணுங்காண்டி எல்லாருக்கும் அப்படியே அழகாக பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு கவரில். எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.